ஓகே அஸ்ஸலாமு அஸ்லாமா ஜாத்ரா. ஓகே, நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். என் பேர் வந்துட்டு முஸ்தபா கான். ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன பார்த்துருப்பீங்க. ஓகே, இது சொல்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம், அது சொல்கிறதுக்கு முன்னுக்கு உங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு வீடியோ செய்ய வேணான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு ஒரு சூழ்நிலை, இப்போ ஒரு சிக்கட்டமான ஒரு சூழ்நிலை, ஸோ அதான் நான் செஞ்சு போடுறேன். நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. நேற்று ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நான் ஒரு விஷயம் போட்டிருந்தேன். அதாவது என்னன்னாக்கா, ஒரு ஃபேக் ஐடியில் என்னை ஆட் பண்ணி என்னை விளையாடுறாங்கன்ட்டு. ஓகே, அதாவது என்ன கதைனா, ஒரு புள்ள இருக்காங்க. அந்த புள்ள பேர் நான் கடைசியாக மென்ஷன் பண்ணுறேன். ஒரு புள்ள இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற பிள்ளைங்களோடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீச்சேட்டு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு திறந்துக்கிட்டு இன்னொருத்தவங்கள எடிட் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்கள ஆட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சேட் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளையோட இமேஜை கெடுக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு. என்ன நடந்துச்சுனாக்கா, ஒரு புள்ள வந்துட்டு என்னை ஆட் பண்ணாங்க. அவங்க ஃபேஸ்புக் பேர் வந்துட்டு சுபாத்ரா. ஆட் பண்ணிட்டு வீச்சேட்டில் ஆட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிவிட்டு என் கூட ஃப்ரெண்ட்லி ஆகிக்கிட்டு அதுக்கு அங்கிட்ட என்ன லவ் பண்ணுறேன், எனக்காண்டி மருந்து குடிக்க போகிறேன் அப்படி பண்ணாங்க. நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரிஜெக்ட் பண்ணோடனே அதுக்கு அங்கிட்ட வந்துட்டு அவங்க என்கிட்ட எந்த மெசேஜும் பண்ணலை. ஸோ அதுக்கு அங்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 1 வீக் கழிச்சு இன்னொரு வீச்சேட் ஐடியிலேருந்து என்னை ஆட் பண்ணாங்க. அது வேற ஆள் படத்தை யூஸ் பண்ணி, அவங்க பேர் வந்துட்டு ரசீடான்னு யூஸ் பண்ணி என்னை ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணிட்டு அவங்களும் என் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது 2 பேரும் ஒரே ஆள் தானே. இப்போ கண்டுபிடிச்சி நான் மூவ் பண்ணி எனக்கு தெரிஞ்சிருச்சு இது யார் போட்டான்னு. அவங்க பேர் வந்துட்டு ஃபாத்திமா ரீனா. ஓகே, அவங்க வந்துட்டு ஸ்ராம்பானில் இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னுக்கு இருந்த இடம் வந்துட்டு ஸ்ராம்பான் ஸ்லாத்தான். ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு முகமது ஷா. ஓகே, உனக்கு தெரியும். ஓகே, அவங்க என்னை ஆட் பண்ணி இந்த புள்ள பேரை வந்துட்டு கெடுத்துருக்காங்க. ஓகே, இதனால என்ன உங்களுக்கு கெட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த புள்ள 2 பேர் பிள்ளையோட பேருக்கு எடுத்துட்டாங்க. ஒன்றாவது அந்த சுபாத்ரான்னு சொன்னேன், அவங்க இந்த புள்ள வந்துட்டு படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு 20 வயசு தான். அவங்க பேரை வச்சு இப்படி திறந்து அந்த பிள்ளையோட இமேஜை கெடுத்துட்டாங்க. 2வது வந்துட்டு ரசீடான்னு சொன்ன பிள்ளைக்கு வந்துட்டு 1ஆம் மாதம் கல்யாணம். ஸோ அந்த பிள்ளையோட பேரையும் கெடுத்துட்டாங்க. இந்த விஷயம் வந்துட்டு இன்னும் பெருசாகிறதுக்கு இல்லை, நான் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஏன் போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன்னா, அந்த பிள்ளைய வந்துட்டு கூடிய சீக்கிரம் பிடிக்கணும். அந்த 2 ஐடியும் அவங்க டிலீட் பண்ணணும் தான். ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு நான் அதோடைய படத்தை சேர்த்து போடுறேன். எனக்கு எல்லாம் ஒரு உதவி செய்யுங்க. இதில் வந்துட்டு 2 புள்ள வாழ்க்கை இருக்குது. 1வது சுபாத்ரா, 2வது ரசீடா. இந்த பிள்ளைக்கு வந்துட்டு 1ஆம் மாதம் கல்யாணம். ஸோ தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த பிள்ளையோட ஃபோட்டோ நான் கொடுக்குறேன். அந்த புள்ளை யார் எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னோட ஐடி வந்துட்டு வீச்சர் ஐடி நான் கொடுக்குறேன். என்னோட ஐடி வந்துட்டு Mustafa_Khan36. ஓகே, எனக்கு ஆட் பண்ணி அந்த பிள்ளையை எங்கே பார்த்தாலும், இல்லை அவங்க ஹஸ்பண்டை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஆட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அதே சமயத்தில் அவங்கள ஃபேஸ்புக்கில் யாருமே டிலீட் பண்ணிடுங்க. அப்படி ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா, அதே மாதிரி அவங்க யாருக்கும் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அவங்கள ஆட் பண்ணாதீங்க. ஓகே, இன்னொன்று இது வந்துட்டு நான் உங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். இன்னொருத்தவங்க வந்துட்டு யாரும் ஆட் பண்ணாங்களோ அவங்கள தயவு செஞ்சு முதல்ல யாரும் நம்பிடாதீங்க. அது யாருன்னு தெரியாமல் கூட செக் பண்ணாதீங்க. இந்த புள்ள வந்துட்டு சுபாத்ராங்கிற பேரில் என்னை ஆட் பண்ணி 100% உண்மையில் சுபாத்ரா மாதிரி நடித்து இவங்க என்னை ஆட் பண்ணி அழகாக விளையாண்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணாங்கன்னா நம்பிடாதீங்க. 1வது ஐசி கேளுங்க. அப்படி இல்லைனா 2வது வந்துட்டு வீடியோ கால் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவசரப்பட்டு உங்கள் எதுவும் கொடுத்துறாதீங்க. ஓகே, இன்னொன்று ஃபாத்திமா ரீனாவுக்கு நான் தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னே. ஃபாத்திமா, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? உனக்கு வந்துட்டு மண்டையில் மூளை இல்லாமல் நீ செஞ்சுட்ட. சுபாத்ராங்கிற பேரை வந்துட்டு நீ பயன்படுத்தி அவங்க குடும்பத்தையும் வந்துட்டு இன்னைக்கு நீ நடுத்தருவில் நிற்க வச்சிருக்க. அந்த பிள்ளையோட ஃபேஸ்புக்லேருந்து, வீச்சேட்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து உனக்கு அழிக்க நான் டைம் 3 நாள் கொடுக்குறேன். அந்த ரசீடா பிள்ளைக்கு 1ஆம் மாதம் கல்யாணம். சீலாப்பா நீ விளையாண்ட ஃபேஸ்புக்கில் நான் கொடுக்குறேன் உனக்கு ஸ்டேட்மெண்ட்டு, ஒன்றை நான் விளையாண்டுருவேன். ஓகேவா? இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். 2 பிள்ளையோட லைஃப் இருக்குது. ஓகேவா? அந்த பிள்ளையை நான் பிடிக்கணும். அந்த பிள்ளையை பிடிக்கணும். அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே பாலாயில் கேஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கள். இந்த பிள்ளையை வந்துட்டு யார் எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.